இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நைட்டு இங்கதான் என் கூடவே உட்காந்து தண்ணி அடிச்சாரு. சோ சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க அதானே? ஆஹா, லிமிட் தாண்டவே மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க நீங்களே. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீயே வந்து கேட்கும்போது எப்படி போய் சொல்ல முடியும் துளசி? அதான் உண்மை தானா வந்துருச்சு. அப்புறம் துளசி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பாருங்க, இனிமே தேவையில்லாம அவர் கூட சேர்ந்து தண்ணியெல்லாம் அடிக்காதீங்க. அந்த ஆளெல்லாம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை வேற. அவர் உங்களை மாதிரி இல்லை, இஸ் அ ஃபேமிலி மேன். இங்கே பாருங்க, நான் ஒன்றும் தேடி உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க, போர் அடிக்குதுன்னு அவராக தான் வந்தார். ஏங்க, ஆசையாக கேட்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியுமா என்ன? யாருன்னா பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போட எங்க தண்ணி அடிச்சீங்க? பார்லையா? பார்ல எல்லாம் இல்ல. ராஜசேகர் என்ன சொன்னாரு உங்ககிட்ட? அவர் சொன்ன இடத்துல தான். அவர் தான் போய் சொல்ல மாட்டாரு உங்ககிட்ட. சிவா, என்ன நினைக்கிறீங்க? டவுட்டா இருக்கா? போலாமா? அன்னி குரல் மாதிரி இருக்கு அண்ணா. அண்ணா, ஓ, போலாம். ஜனனி, வா உட்கார். இல்ல, நான் போகணும். யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன். அம்மா, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ரொம்ப அவசரப்படாத, உள்ள வா, உட்கார்ந்து பேசலாம். இல்ல, எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இப்படியே கிளம்பிடுவேன். நீ கர்ப்பமா இருக்கிறத உங்க வீட்ல எல்லாரும் நம்பிட்டாங்களா? வா, உள்ள போலாம். வா. இதான் மேகலையோட வீடு. மேகலை வீட்டுக்கு எதுக்கு? நான் தான் சொல்றேன்ல, டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம். வாங்க. எப்படியோ நம்பிட்டாங்க, அப்படிதானே? அந்த நம்பிக்கை நம்பிக்கையாவே இருக்கட்டும். இங்க பாரு ஜனனி, ஒன்ஸ் நம்பினா மட்டும் பத்தாது, தொடர்ந்து நம்ப வைக்கணும். நடந்த சம்பவத்துல தாஸ் சம்மந்தப்பட்டிருப்பான்னு டவுட் பண்றீங்களா? டவுட்லாம் இல்ல சிவா, கன்ஃபார்மா அவனா தான் இருக்கும். அப்படிதான் நான் நம்புறேன். சரி வாங்க போலாம். உனக்கு எப்படி சிவா முக்கியமோ, சிவா இல்லாம உன்னால எப்படி வாழ முடியாதோ, சிவாவுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கியோ, அதே மாதிரிதான் தாசும். தாசுக்கு காவேரி வேணும். காவேரி இல்லாம கண்டிப்பா அவன் வாழ மாட்டான். தூக்கு போட்டு சாகுறேன்னு சொல்றான். கர்ப்பப்பையே இல்லாத உன்னை கர்ப்பமாக்கி சிவா கூட வாழ வைக்கிறனா, கூட பிறந்த தம்பிய கைவிட முடியுமா? அதனால இதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் ஜனனி. நானா? நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னாலாம் காவேரி கேட்க மாட்டா. நீ சொன்னா காவேரி கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொல்ற இடத்துக்கு காவேரியை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும் ஜனனி. கல்யாண விஷயம்லாம் நாங்க பாத்துப்போம். ஜனனி ப்ளீஸ், காவேரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் காவேரி so much. யாருடா தாசு?
தெரியலையேக்கா. ஆ சிவா, துளசி, அம்மாவும் சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்காருல்ல. என்னால அதை யோசிக்கவே முடியல துளசி. அவருக்கு அப்படி என்னதான் வேணும்? அப்ப சொத்துக்காக யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்களா? அம்மா யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்கல்ல. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணா மேகல ராசாமலா ஐயா தப்பான உருவ பத்தின உண்மை தெரிய வரும். அப்புறம் பெரிய தப்பாயிடும். சிவா, இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம். துளசி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி துளசி? என்ன கொன்னுட்டா பரவாயில்லையா உங்களுக்கு? அப்படியே விட்டுறலாமா? நான் பெருசு பண்ண வேண்டாம் தான் சொன்னேன், விட்டுருங்கன்னு சொல்லல. ஆனா கண்டுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு ராஜசேகர் அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும். துளசி, அந்த நேரத்துல மட்டும் நீங்க அங்க வரலன்னா சத்தியமா என்ன கொண்டு இருப்பாங்க துளசி. அது எப்படி விட்டுலான்னு சிம்பிளா சொல்லிட்டீங்க. எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? சரி, அப்ப என் உயிருக்கு மதிப்பே இல்லை. நான் செத்தா பரவாயில்ல. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. எல்லாமே கெட்டு போகும் சிவா. கண்ட்ரோலா இருக்கணுமா? எங்க துளசி என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டான் அந்த ஆளு. நீங்க மட்டும் வரலானே என்ன கொண்டு புதைச்சிருப்பா. கண்ட்ரோல். ஐம் சாரி, இனிமே என்னால கண்ட்ரோல்லாம் இருக்க முடியாதுங்க. ஏன் நான் ஒரு ஆம்பளை இல்லையா? எனக்கும் கத்தி எடுத்து குத்த தெரியாதா? கண்ட்ரோல். இதுக்கு மேல கண்ட்ரோலா இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சிவா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் பத்தாது. எதையும் நம்ம நிரூபிக்க முடியாது. தாஸ் வந்து ஆமா நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சிவாவை கொலை பண்ண ட்ரை பண்ணோம்னு சொல்லுவானா? கண்டிப்பா சொல்ல மாட்டான். உங்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லல, ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க ப்ளீஸ். நீங்க தாஸ் சேது 3 பேரும் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? நாங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம்? ஏய், நடிக்காதடா திருட்டு நாயே. துளசி சொன்னப்ப நான் நம்பல. தென்னந்தோப்புல தீ வச்சது நீதானே? என்ன கொலை பண்றதுக்கு தான் நீங்க வந்திருக்கியா? சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னைய கொல்லுவியாடா? என் அக்காவோட புருஷனும் ஒண்ணு மன்னிச்சு. சிவா, சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. சிவா வேண்டாம் சிவா. சிவா சொன்னா கேளுங்க. சிவா வேண்டாம் சிவா.